வணக்கம் நண்பர்களே. 5/2/2023 ஆஃப்டர்நூன் கேட்ட டிஎன் டெட் பேப்பர் 2க்கான ஆன்சர் கீ என்ற வீடியோவில் பார்க்கலாம். 91வது கேள்வி, ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:3 எனில் முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவைகள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், முக்கோணத்தோட கோணங்களின் விகிதம் 1:2:3 கொடுத்துருக்காங்க. இது மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 1, 2, 3 கூட்டினா 6, அப்போ மொத்தம் 6 பங்கு. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதல் 180. 180 6 வகுத்தோன்னா 1 6 3 18. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 30. இப்போ பாருங்கள், ஒரு பங்கு 2 பங்கு 3 பங்கு, ஒரு பங்கு 30ன்னா 2 பங்கு 2 3 6 60, 3 பங்கு 3 9 90. ஸோ ஆன்சர் 30, 60, 90. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்ததாக 2வது கேள்வி, ஏ = 1 2 5 எனில் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. தகு உட்கணம் இந்த வேர்டு எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ப்ராப்பர் சப்செட். நம்ம ஏற்கனவே கணங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு ஆன்லைன் வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? அங்கே இந்த தகு உட்கணங்களை பற்றி பேசியிருக்கோம். வெறும் உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா 2n. தகு உட்கணங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 2n - 1. என்னங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை. 1 2 3 உறுப்பு இருக்குது பாருங்கள். அப்போ 2^3 - 1. 2^3னா 8. ஸோ 8 - 1 7. தகு உட்கணங்களின் எண்ணிக்கை 7. வெறும் உட்கணம்னு கேட்டிருந்தாங்கன்னா வெறும் 2n மட்டும் 8ன்னு மட்டும் வந்திருக்கும். சரியா? அடுத்ததாக 93, ஒரு சதுரத்தின் பக்கம் இருமடங்காகும் போது அதன் பரப்பளவு அதிகரிக்கும் அளவானது. சதுரத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா a². கரெக்டாக? பக்கம் 2 மடங்கு ஆகுதான். அப்போ ஏ 2 மடங்கு ஆகுது அப்படின்னா பரப்பளவு 2a² ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4ன்னு ஆகிடும். 4a². அப்போ ஏற்கனவே a² இருந்தது, இப்போ 4a² மாறிடும். அப்போ எத்தனை மடங்காக மாறிடும் அப்படின்னா 4 மடங்கு மாறிடும். 4 மடங்காக மாறிடும். 4 டைம்ஸ். ஆப்ஷன் பி. சரிங்களா? 94வது கேள்வி பாருங்கள். காலை 6 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது 3 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் இரவு 8 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. அதாவது கொஸ்டின் புரியுதான்னு பாருங்கள். காலையில் 6 மணிக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நேரத்துக்கும் அது எவ்வளோ நிமிஷம் தாமதமாக போகுது அப்படின்னா 3 நிமிஷம் தாமதமாக போகுது. அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது நைட்டு 8 மணிக்கு அது என்ன நேரத்தை காட்டும்ன்ட்டு. இப்போ காலையில் 6 AM இதிலிருந்து அவங்க சொல்லியிருக்கிறது நைட்டு 8 PM. அப்போ 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே நடுவில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்க்கணும். 6லேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம். 12லேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு 8 மணி நேரம். அப்போ 6 8 மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னா 14 மணி நேரம். ஒவ்வொரு முறையும் எவ்வளோ நிமிஷம் தாமதமாக போகுதுன்னா 3 நிமிஷம். அப்போ 14 × 3, 14 3 பெருக்கணுன்னா 42. அவங்க கேட்டிருக்கிறது நைட்டு 8 மணிக்கு. அப்போது 8 மணி ஆகும்போது எவ்வளோ நிமிஷம் தாமதமாக இருக்குன்னா 42 நிமிஷம் தாமதமாக இருக்கும். அப்போ 8லேருந்து 42 மைனஸ் பண்ணணும். 8ல் இப்போ இங்கே 7 ஆகிடும், இங்கே 60 ஆகிடும். 100ன்னு வராதுமா, நிமிஷன்றதால 60 வச்சு. அப்போ 60ல் 42 போயிடுச்சுன்னா 18. ஸோ டைம் என்னவாகும் அப்படின்னா நைட்டு 7 மணி 18 நிமிஷம், 7:18 PM. ஆனால் அவங்க எங்கேயுமே இங்கே பிஎம் வச்சு ஆன்சர் கொடுக்கல. ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 7:18ன்றது ஏஎம்னு கொடுத்துட்ருக்காங்க. 7:18 PMனு வரணும். ஸோ எந்த ஆன்சருமே இல்லைன்றதால அவங்க கொஷின் பேப்பரில் ஆன்சர் கீழே ஸ்டார் போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் கரெக்டான ஆன்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7:18 PMங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா? முதல் 5 முழு எண்களின் இடைநிலை அளவு காண்க. முதல் 5 எண்களின் இடைநிலை 5 முழு எண்கள் பாருங்கள். இதில் தான் முக்கியம். முழு எண்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா 0லேருந்து 0 1 2 3 4. இடைநிலைலாம் நடுவில் இருக்கிற நம்பர். நடுவில் என்ன நம்பர் இருக்குது? 2. ஸோ ஆன்சர் 2. அவ்வளோதான். இடைநிலைன்றது ரொம்ப சிம்பிள். ஏறுவரிசையில் எழுதிட்டு நடுவில் இருக்கிற நம்பர் 2. அடுத்ததான் 96, x - 5 மற்றும் x + 3 ஆகிய காரணிகளின் சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. x - 5 × x + 3 என்னங்க பாருங்கள். அப்படியே பெருக்க வேண்டியதான். எக்ஸையும் பெருக்கிறோம் அப்படின்னா x², 3xையும் பெருக்கிறோன்னா 3x, -5xையும் பெருக்கிறோன்னா -5x. அப்போ 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பருக்குரிய மைனஸ், அதனால் -2x. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 5 15. ஸோ x² -2x -15 எங்கே இருக்குது? இதோ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து 97, மதிப்பிடுக 94.5 வகுத்தல் 0.35. 94.5 0.35ஆல் வகுக்க சொல்கிறாங்க. இங்கே கீழே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது, மேலே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ மேலே ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புள்ளி எடுத்துட்டோன்னா 9450 கீழே 35. மேலேயும் கீழே புள்ளிக்கு அப்புறம் டிஜிட்ஸ் சமமாக நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் சமமாக இருந்தால் தான் மாற்ற முடியும்.
இப்போ 5ஆம் வாய்ப்பில் அடிக்கலாம் பாருங்கள். 7 5 35, 1 5 5, மீதி 4, 8 5 40, மீதி 4, 9 5 45, 0. 7ஆம் வாய்ப்பாடு 1 7 7, 2 7 14, மீதி 4, 7 7 49, 0. ஸோ ஆன்சர் 270, 270. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்ததாக முதல் 7 முழு எண்களின் இடைநிலையானது. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் முதல் 5 எண்களின் இடைநிலை. இப்போ சொல்லியிருக்கிறது 7 முழு எண்கள். இதுவும் முழு எண்கள் தான். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? 0லேருந்து. 0 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் வரும். 7 நம்பர் வந்துடுது பாருங்கள் 0லேருந்து ஆரம்பிக்கிறதால. அப்போ இதில் நடுவில் இருக்கிற நம்பர் எது அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் 3. ஓகேவா? அடுத்ததாக விவரங்கள் செலவு கொடுத்துருக்காங்க. வட்ட விளக்க படத்தில் சிமெண்ட்டின் கோண அளவு. சிமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா 25%. அப்போ 25%னா 25/100 இன்ட்டு கோண அளவு. ஒரு வட்டம் வரைகிறோம் அப்படின்னா அதனுடைய மைய கோண அளவு என்னவாக இருக்கும்னா 360 டிகிரியாக இருக்கும். அதனால் இன்ட்டு 360 டிகிரி. பாருங்கள், 1 25 25, 4 25 100, 1 நாள் 4, 9 நாள் 36, 0 அப்படியே வந்துடும். அப்போ சிமெண்ட்டோட மைய கோண அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 100. 20 10 52 0 45 41 38 ஆகிய மதிப்புகளுக்கு இடைநிலை அளவு காண்க. இடைநிலை அப்படின்னா முதல்ல அவங்க கொடுத்த அளவுகளை ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ இது அப்படியே ஏறு வரிசையில் எழுதணுன்னா என்னென்ன வரும்னு பாருங்கள். 0 10 20, அடுத்தது 38 41 41 41 45 52. கரெக்டாக? அப்போ இதில் இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர் விட்டோன்னா நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 38. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 38. ஓகேவா? அடுத்ததாக சுருக்குக. 40 + 3 × 9 வகுத்தல் 9 கழித்தல் 1. போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல எதை செய்யணும் அப்படின்னா ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. அப்போ அடுத்தது டிவிஷன். பாருங்கள், 9 வகுத்தல் 9. ஸோ 40 + 3 × 9 9 வகுத்தோன்னா 1 - 1. அடுத்த டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிபிகேஷன். 3 1 பெருக்கணும் அப்படின்னா 3 1 3. மல்டிபிகேஷனுக்கு அப்புறம் அடிஷன். 40 3 கூட்டணுன்னா 43. 43ல் 1 போயிடுச்சுன்னா 42. ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்து 102. மேட்ச் த ஃபாலோவிங். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். 25/20 ஒற்றை இலக்கம். 5ஓட பவரில் என்ன இருந்தாலும் கடைசியாக முடிகிறப்ப அது என்ன தான் முடியும்னா 5 தான் முடியும். ஸோ ஏவுக்கு 4. அடுத்தது எந்த நம்பர் கொடுத்துட்டு ஹோல் பவரில் 0 கொடுத்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னா 1 தான் வரும். அப்போ பிக்கு 5. 3/8 வகுத்தால் 3/7. அப்போ கீழே இருக்கிற 7 மேலே போயிடும். 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. அப்போ ஆன்சர் 3. ஸோ சிக்கு 1. 2/0 1, 3/0 1. ஸோ 1 × 2 2. அப்போ டிக்கு ஆன்சர் 2. ஸோ ஏவுக்கு 4, பிக்கு 5, சிக்கு 1, டிக்கு 2 இல்லை 3. 2ன்ற ஆன்சர் எங்கே இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. அப்போ டிக்கு 3. ஸோ ஆன்சர் ஏ. சரியா? அடுத்ததாக 103. தரப்பட்டுள்ள படத்திலிருந்து முக்கோணம் ஏஓசியின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த அடிப்பக்கம் தெரியணும். இது உயரம் தெரிஞ்சிச்சு, பிரச்சனை இல்லை. இந்த அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். கரெக்டாக? ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 90 டிகிரி. அப்போ இந்த அடிப்பக்கம் தெரியணும்னா இந்த 17 ஸ்கொயர் பண்ணி 8 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ 17 ஸ்கொயர் பண்ணோன்னா 289 ஸ்கொயர் நம்பர் தெரியணும். 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64, மைனஸ் பண்ணோன்னா 225. 225ங்கிறது எதனுடைய ஸ்கொயர்னா 15ஓட ஸ்கொயர். அப்போ இந்த ஏவிலேருந்து பி வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும்னா 15. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, மைனஸ் பண்ணால் 36. 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர். அப்போ இங்கே என்னவாயிடும்னா 6. ஸோ 15 ஒரு 6 மொத்தமாக சேர்ந்து பேஸ் என்னவாயிடும்னா 21. முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × b × h. முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × b × h. அப்போ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது ஒரு 15, இது ஒரு 6, மொத்தமாக சேர்த்து 21ன்றது தான் பேஸ். அப்போ ½ × 21 × இதுதான் ஹைட்டு 8. அப்போ 1 2 4 2 8, 21 4 பெருக்கணும் அப்படின்னா 84 சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை 84. ஆப்ஷன் பி. ஓகேவா? 104. 7x + 7 ≤ 21 என்னும் அசமன்பாட்டின் இயலெண் தீர்வுகள்.
ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அப்படியே சால்வ் பண்ணுவோம். +7 இங்கே வந்தால் -7, 21ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 14, 1 7 7, 7 14. அவங்க இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா <= அப்போ எக்ஸோட வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா 2 இல்லைன்னா 2 விட கம்மியாக இருக்கணும். அதுவும் இயலெண்களாக இருக்கணும். இயலெண்கள்னா 1ல் இருந்து தான் ஆரம்பிக்குமே. <= இருக்கிறதால 2 வரைக்கும் வரலாம். ஸோ ஆன்சர் 1 மற்றும் 2. சரியா? அடுத்ததான் 105. ஏ மற்றும் பி ஆகிய இரு விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேர்வதற்காக காத்திருப்பவர்கள். இவர்களில் ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.5, ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.3 எனில் பியை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இங்கே பாருங்கள், 2 பேரும் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 0.3, ஏவுக்கு 0.5. அப்போ 0.5லிருந்து 0.3 மைனஸ் பண்ணிட்டோன்னா அது ஏ, இது 2 பேரும் மைனஸ் பண்ணிட்டோன்னா 0.2. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி தேர்ந்தெடுப்பதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு. பொதுவாக நிகழ்தகவுடைய மொத்த வேல்யூ 1, அதில் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இந்த 0.2 மட்டும் மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அது ஃபார்முலா படி வரும். நான் உங்களுக்கு அதை சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஐடியா மட்டும் சொல்லிட்டேன். அப்போ 1ல் 0.2 போயிடுச்சுன்னா 0.8. ஸோ பி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8. இது 10th புக்கில் வரக்கூடிய நேரடி கேள்வி இது. சரியா? அடுத்ததான் 106. ஒரு முக்கோணத்தில் மிகப்பெரிய பக்க அளவின் வர்க்கமானது அதன் மற்ற இரு பக்க அளவுகளின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் அம்முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம். இது நேரடியான கேள்வி. மிகப்பெரிய பக்கம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கர்ணம். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை அவங்க மிகப்பெரிய பக்கம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கர்ணம் தான் செங்கோண முக்கோணத்தில் பெரிய பக்கமாக இருக்கும். ஸோ ஆன்சர் செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தேற்றத்தை தான் அவங்க வார்த்தைகளாக கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அடுத்ததான் பாஸ்கல் முக்கோணத்தில் 10வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை. இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் கூட அவங்க இந்த எண்களுடைய கூட்டுத்தொகைன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n-1. இப்போ உதாரணத்துக்கு முதல் வரிசையில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல்னா 2n-1. அப்போ 2/0னா 1. ரெண்டாவது வரிசை கேட்குறாங்கன்னா 2/2-1. அந்த மாதிரி இவங்க கேட்டிருக்கிறது 10வது வரிசை. அப்போ 2/10-1, அதாவது 2/10ல் 1 போயிடுச்சுன்னா 9. அப்போ 2/9ன்னா வேல்யூ 512. 2 9 முறை பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா 512ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து 108. ஒரு புத்தகத்தின் சந்தை மதிப்பு ரூபாய் 600. ஒரு கடைக்காரர் அப்புத்தகத்திற்கு 2% தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அப்புத்தகத்தின் விற்பனை விலை பாருங்கள் 600 ரூபாய். 600ல் 1%னா 6 ரூபாய், 2%னா 6 12 ரூபாய். அப்போ 600 ரூபா புக்குக்கு அவர் எவ்வளோ தள்ளுபடி வழங்குறாரு அப்படின்னா 12 ரூபாய் தள்ளுபடி வழங்குறாரு. அப்போ 600ல் 12 போயிடுச்சு அப்படின்னா 588. ஆப்ஷன் சி கரெக்டாக 588. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றில் எது தவறானது? இப்போ நம்ம எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க <= வச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை இப்படி பண்ணி பாருங்கள். 1 4 4, 1 2 2, நடுவில் > சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. 4 தான் பெருசு. அடுத்தது 1 8 8, 1 4 4, நடுவில் > சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ இது கரெக்டு. அவங்க எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே வாங்க, 1 4 4, 1 3 3, இங்கேயும் > சிம்பிள் கரெக்டு. 1 18 18, 1 4 4, இங்கேயும் > சிம்பிள் கரெக்டு. அப்போ இதுவும் நம்ம ஆன்சர் கிடையாது. அவங்க எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததா இங்கே பாருங்கள், இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 5 100, 11 9 99, சிம்பிள் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. 100 விட 99 பெருசுன்னு அர்த்தமாகுது பாருங்கள். அப்போ தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு உண்டான விடை. புரியுதுங்களா? எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் அடுத்ததாக 110. 2 எண்களின் மீசிமா மற்றும் மீபேக்கா ஆகியவற்றின் பெருக்குத் தொகை 72. இவற்றில் ஒரு எண் 9 எனில் மற்றொரு எண். நம்ம ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இதை பற்றின ஐடியாஸ்லாம் சொல்லியிருக்கோம். 2 நம்பருடைய பெருக்கல் பலன் அப்படிங்கிறது அதனோட எல்சிஎம்மையும் ஹெச்சிசிஎஃப்பையும் பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு சமம். இங்கே அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாகவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்குனா 72ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் 9ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 9 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா வகுத்தல் 1 9 9, 8 9 72. அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்னொரு நம்பர் 8. சரிங்களா? 111. எந்த ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் மையக்குத்து கோடுகளும் டேஷ் வழி செல்லும் கோடுகளாகும். ஒன்றுமா இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய மையக்குத்து கோடு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் 90 டிகிரியில் வர்றது மாதிரி வரையக்கூடிய கோடு. இப்படி வரைகிறோம் அப்படின்னா அந்த 3 கோடுகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே புள்ளி வழியாக தான் செல்லும். மையக்குத்து கோடுகளானாலும் நடுக்கோடுகளானாலும்
எது வரைஞ்சாலுமே அது எப்படி போகும் தான் ஒரு புள்ளி வழியாக தான் போகுன்றதால ஸோ ஆன்சர் கன்கரண்ட் ஒரு புள்ளி. சரிங்களா? அடுத்ததாக 112 ஃபிபோனசி தொடரில் ஒவ்வொரு 5வது ஃபிபோனசி எண்ணும். டெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் டெட்டு 1 ஆனாலும் 2 ஆனாலும் இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்குறாங்க பாருங்கள். ஒவ்வொரு 5வது எண்ணும், ஒவ்வொரு 10வது எண்ணும், ஒவ்வொரு 3வது எண்ணும்னு நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றையும் மெமரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு 5வது எண்ணுன்னா டக்குன்னு ஃபிபோனசி நம்பரை எழுதி பார்க்கலாம். நம்ம ஃபிபோனசி நம்பரை பற்றி நிறைய விளக்கங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ ஃபிபோனசி நம்பரை எழுதிட்டிங்கன்னா 1 2 3 4 5 5வது நம்பர் பாருங்கள் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்குது? 5ஆம் வாய்ப்பாட்டில். அப்போ 2 மடங்கு கிடையாது, 8 மடங்கு கிடையாது, 10 மடங்கு கிடையாது. ஸோ 5 மடங்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். ஸோ எத்தனையாவது நம்பர் கேட்குறாங்களோ அது வரைக்கும் எழுதி பாருங்கள். அது எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்த்துட்டு கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? 113 ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டத்தின் மையம் O என்க. ஏபி ஆனது நான், தொடுகோடு ஏசி ஆனது நான் ஏபியுடன் ஏயில் 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தினால் ஏஓபி என்ன? இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் ஜாமெண்ட்ரியில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லும்போது. நான் உங்களுக்கு ஜாமெண்ட்ரியில் 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தனித்தனியாகவே அந்த டாபிக் வைஸாக எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். ஆக்சுவலாக ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் கூட பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு தொடுகோடு வருதுன்னா இந்த இடத்துல மொத்தம் எத்தனை டிகிரி வரும்னா 90 டிகிரி வரும். இதில் இவங்க இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 60. அப்போ 90ல் 60 போயிடுச்சுன்னா மீதி இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். இதுவும் ஆரம் இதுவும் ஆறுன்றதால இந்த இடத்துல எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி தான் இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது ஏஓபி ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல் 180 டிகிரி. அதில் இது ஒரு 30 போயிடுச்சு, இது ஒரு 30 60 போயிடுச்சுன்னா மீதி 120 டிகிரின்றது தான் இந்த இடத்துல ஆங்கிள் ஏஓபியில் இருக்கக்கூடிய கோணம். ஸோ ஆன்சர் 120 டிகிரி ஆப்ஷன் சி. 114 வாடகை மகிழுந்தின் வாடகை கட்டணமாக முதல் 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு குறைந்தபட்ச கட்டணமாக 200, 4 கிலோமீட்டருக்கு மிகவும் தொலைவிற்கு கிலோமீட்டருக்கு 15 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தனது பயணத்திற்காக வழங்கிய மொத்த தொகை ரூபாய் 830 எனில் அவர் பயணித்த தொலைவை காண்க. இதில் பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ காசு கொடுத்துருக்காரு அப்படின்னா 830 ரூபா. முதல்ல 4 கிலோமீட்டருக்கு எவ்வளோ சொல்லிட்டாங்க? 200 ரூபா. அப்போ கண்டிப்பாக அந்த 200 ரூபா அந்த 830 ரூபா போயிட போகுது. மீதி எவ்வளோ இருக்குது? 630 ரூபா. இதில் ஒரு கிலோமீட்டருக்கும் அவர் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 15 ரூபா. இந்த 630 ரூபாயில் ஒரு கிலோமீட்டருக்கும் 15, 15 4 பாஞ்சு 60, மீதி 3 ஈர்ப்பாஞ்சு 60. அப்போது மொத்தம் அதில் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காருன்னா 42. இதில் இந்த 630 ரூபாயில் 42 கிலோமீட்டர் போயிருக்காரு. முதல்ல ஒரு 200 ரூபான்றது ஃபிக்ஸ்டு சார்ஜ் இல்லையா? அதில் எத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர். அப்போ அது ஒரு 4, 42 ஒரு 4, மொத்தமாக அப்போ அவர் போனது எவ்வளோ தூரம் அப்படின்னா 46 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்தது 115 எது பிதாகரஸ் மூன்றாம் தொகுதி? பிதாகரஸ் மூன்றாம் தொகுதினா தெரியும் இல்லையா? 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் ஒரு நம்பரை 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 3வது நம்பருடைய ஸ்கொயராக இருக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் 64, கூட்டினா 10 ஸ்கொயர் வரணும். வராது பாருங்கள், 89ன்னு வருது. இது கிடையாது ஆப்ஷன். அப்போ ஏ இல்லை. ஆப்ஷன் பி 10 ஸ்கொயர். சின்ன நம்பர் 2த்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா பெரிய நம்பருடைய ஸ்கொயர். இப்போ கூட கொஞ்சம் முன்னாடி இந்த தியரம் பார்த்தோம். சரியா? 10 ஸ்கொயரை பண்ணால் 100, 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576, கூட்டினீங்கன்னா 676. 676ங்கிறது 26ஓட ஸ்கொயர். ஆமாம். அப்போ 10 24 26ன்றது தான் ஆன்சர். நீங்கள் மீதி 2 நம்பரை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வராது. சரிங்களா? ஸோ இதுதான் பிதாகரஸ் மூன்றாம் தொகுதி. அடுத்தது 116 படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இது ஈஸியாக சொல்லலாம் பாருங்கள். 1 2 3 4, இது ஒரு பெரிய முக்கோணம் 5. சரியா? நான் இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இதே மாடலில் யூஸ் பண்ணி அவங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். இங்கே எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு மட்டும் கேட்டாங்க இல்லையா? இதில் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷேப்பை கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய சிறிய முக்கோணங்கள் மற்றும் அந்த இல்லாட்டி உள்ளே இருக்கக்கூடிய இந்த முக்கோணங்கள் பேர் கொடுத்துருவாங்க. எப்படின்னா ஏபிசி இப்படி கொடுத்துடலாம். இதான் கரெக்டாக இருக்கும். PQR இப்படின்னு கொடுத்துட்டு முக்கோணம் PQRக்கும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவிற்கும், அதாவது முக்கோணம் PQRின் பரப்பளவுக்கும் முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்பாங்க. இது ஒரு ஸ்கூல் புக் கொஷின். ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு இது மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்கள். இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன சார் ஆன்சர்னா முக்கோணம் PQRனா இந்த பாருங்கள், இந்த ஒரே ஒரு ஏரியா மட்டும்தான், ஒரே ஒரு PQR மட்டும்தான். ஈஸ்ட்டு ஏபிசினா அதில் இதே மாதிரி மொத்தம் 4 முக்கோணம் இருக்குது பாருங்கள். 1
2 3 4 முக்கோணம் உள்ளாடி இருக்குது. அப்போ பிக்யூஆருக்கு 1, ஏபிசிக்கு 4. ஸோ 1:4ன்னு சொல்லணும். எப்போது பிக்யூஆர் பேரை கொடுத்துட்டு அதோட ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா அப்போது சரியா. பெரிய முக்கோணத்துக்கு 4 பார்ட் வந்துடும், சின்னதுக்கு 1 பார்ட் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் அது. சரி, 117. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 76 மீட்டர். அந்த தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் அகலமுடைய நடைபாதை உள்ளது எனில் வட்டப்பாதையின் பரப்பு என்ன? பூந்தோட்டத்தோட ஆரம் கொடுத்துட்டாங்க, நடைபாதை எவ்வளோ மீட்டரில் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வட்டப்பாதையோட அகலம் கேட்குறாங்கன்னா பை இன்ட்டு r² மைனஸ் r². இது 8th புக்கில் வரக்கூடிய சம். இது ஃபார்முலா என்ன? பை இன்ட்டு r² மைனஸ் r². பையோட வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது பாருங்கள், இது ஒரு வட்டமாக இதை சுற்றி 2 மீட்டர் அகலத்தில் பாதை இருக்குது. இந்த உள்ளே இருக்கிறதுடைய ஆரம் தான் 76, வெளியில் ஒரு 2 மீட்டர். அப்போ 76 அது ஒரு 2 என்னவாயிடும் அப்படின்னா 78ன்னு ஆகிடும். ஸோ கேபிட்டல் r²னா 78², ஸ்மால் r²னா 76². நமக்கு தெரியும் a² மைனஸ் b². ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ அதுபடி பார்த்தா 78² மைனஸ் 76² எப்படி எழுதலாம்? 78 + 76. அப்போ 78ஐயும் 76ஐயும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 154 இன்ட்டு a மைனஸ் b. 78 76 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2. இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 7 7, 7 14, மீதி 1, 7 14. அப்போ மீதி என்ன இருக்குது? 22 இன்ட்டு 22 இன்ட்டு 2 பெருக்கணும் அப்படின்னா 968 எங்கே இருக்குது? த ஆப்ஷன் சி, 968 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்ததாக 118. 12 எண்களின் சராசரி 20. ஒவ்வொரு எண்ணுடனும் 6ஐ கூட்டும்போது புதிய எண்களின் சராசரி. இது நிறைய பேசுனது தான். சராசரி 20 கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கூட 6 கூட்டுறாங்க. அப்போ 20 கூட 6 கூட்டினேன் அப்படின்னா 26. முடிஞ்சிச்சு ஆன்சர். ஆப்ஷன் சி 26. அடுத்து 119. 3a 4b 5c என்ற எண்களின் சராசரி 60. நம்ம ஒவ்வொன்றாவே வருவோமே. 3a 4b 5c, 3a 4b 5c இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் வகுக்கிறோம். ஏன்னா சராசரின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆல் டிவைட் பண்ணுறோன்னா 60. அப்போ அந்த டிவைடில் இருக்கிற 3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா இன்ட்டு 3. அப்போது 60 × 3 180. அதே மாதிரி அடுத்தது 4a + 5b + 3c இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் வகுக்கிறோன்னா 53. அந்த வகுத்தில் இருக்கிற 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா பெருக்கல். அப்போ 53 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 159. அடுத்து 5a 3b 4c மூணுத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோன்னா 55. டிவைடில் இருக்கிற 3 அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 165. இப்போ இது மூணுத்தையும் கூட்டுங்களேன். 3 4 7, 7 5 12, 12a. அதே தான் இங்கேயும் 12b, இங்கேயும் அதே தான் 12c. அப்போது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா 504. எல்லாத்துலேயும் 12 இருக்கிறதால நம்ம எதால் டிவைட் பண்ணிடலாம்னா 12ஆல் வகுத்துடலாம். ஸோ 12ஆல் வகுத்துட்டிங்க என்ன கிடைக்கும்? a + b + c. 504 12ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா 42. அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஏபிசி என்ற எண்களின் சராசரின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஏபிசியின் கூடுதல்னால் 42 விட்டுருக்கலாம். சராசரினா என்ன பண்ணோம்? மூணுத்தையும் கூட்டி 3ஆல் வகுக்கணும். அப்போ 42ஐயும் 3ஆல் வகுக்கிறேன். 42 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 4 4, 1 3 3, 4 3 12. அப்போது 14 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. கொஞ்சம் பெருசாக போகிறது மாதிரி தான் இருக்கும். நான் ஐடியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப அழகாக கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததான் 120. இந்த வினாத்தாளுடைய கடைசி கேள்வி. கட்டுமானத் துறையில் அதிகமாக உறுதித்தன்மைக்கு, கட்டிடங்களின் வடிவமைப்பு மற்றும் நிலைப்புத்தன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய வடிவம் முக்கோணம். இது புத்தகத்தில் முக்கோணத்தை பற்றின இன்ட்ரொடக்ஷன் வரும்போது நேரடியாக கொடுத்துருக்கிறது தான். ஸோ அதிகமான உறுதித்தன்மை வேணும்னா அதுக்கு நீங்கள் பெரும்பாலான கட்டிடங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஷேப்பெல்லாம் எந்த வடிவத்தில் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முக்கோண வடிவத்தில். ஸோ கட்டிடத்துடைய உறுதித்தன்மைக்கு தேவையான வடிவம் முக்கோணம். சரிங்களா? இதோட இந்த கொஷின் பேப்பர் முடியுதுமா. இன்னும் இதில் ஒரு 8 கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஃபோர்நூன் ஆஃப்டர்நூன்னு கேட்டது. நான் அதுக்கான வீடியோஸையும் உங்களுக்கு அடுத்தடுத்து தான் போடுறேன். அதெல்லாமும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட குரூப் பேப்பர் 2க்கான எக்ஸாம் ஆனாலும் சரி, நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க, டிஆர்பி செகண்டரி டீச்சர்ஸ்க்கான மெயின் எக்ஸாம் எழுதுறீங்கனாலும் எல்லாத்துக்குமே இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட நாலேஜுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.